நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் போலாமா சார்? என்ன அழகா, சாதாரண அழகா, இன்னைக்கு பேரழகனா இருக்கு. சார் வயசு ஏற ஏற நாம நம்மளோட பியூட்டிய அதிகமாக்கிக்கணும் சார். இல்லன்னா உங்கள மாதிரி வயசானவங்க லிஸ்ட்ல என்னையும் சேர்த்துற போறாங்க. இப்ப மட்டும் என்ன வாழுதான், பசங்க எல்லாரும் ஒண்ணு அங்கிள் மாமான்னு தானே கூப்பிட்டு இருக்காங்க. சார் பசங்க கூப்பிடுறது கூட பரவாயில்ல சார். ஒரு ஏகச்சம் நானு வெக்கத்தை விட்டு உங்ககிட்ட சொல்றேன். நேத்து பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு செம ஃபிகர் சார். அழகா சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார். என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க சார். கேட்கலன்னா விடவா போற, சரிதான் சொல்லி தொலை. சார் அது ஒரு செம ஃபிகர் சார். அந்த பொண்ணு என்ன பார்த்து இப்படியே லுக்கா விட, நானும் அதை பார்த்து லுக்கா விட, ஒரே ரொமான்ஸ் தான் சார். அந்த பொண்ணு அப்படியே மெதுவா என் கிட்ட வந்து இரியா இரியா, எனக்கே வெக்கமா இருக்கியா சார். நானும் வெக்கப்பட்டுக்கிட்டு தான் நின்னுட்டு இருந்தேன். அப்படியே அந்த பொண்ணு என் கிட்ட வந்து நின்னு சித்தப்பா டைம் என்னாச்சுன்னு கேட்டுடுச்சு சார். எனக்கு சேம் சேம் பப்பி சேம் ஆயிடுச்சு சார். அட பாவி மகளே, அப்படியாடி கேட்ட ஏழுகா, எப்படியா அதை கேட்டு கூட நீ இன்னும் உயிரோட இருக்க? என்ன சார் பண்றது, நான் வெளியே தான் ரொம்ப கெத்தா நின்னுகிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு நடப்பு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரியழகா, பப்ளிக் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சார் இங்க எங்க சார் பப்ளிக் இருக்குறாங்க? இருந்தா அவமானம் தானே ஐயா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சரியழகா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, கிளம்பலாமா? சார் இப்ப டைமுக்கு போய் மட்டும் என்ன சார் பண்ண போறோம்? ஏன் அப்படி சொல்ற? இல்ல சார், முன்னாடியாவது அண்ணாச்சி வெளியில ஒரு ஆளா இருந்தா பிரச்சனை பண்ணா நாம சமாளிச்சோம். ஆனா இப்ப அப்படி இல்லையா சார்? ஓ, போர்டு மெம்பர் ஆயிட்டா மட்டும் அவனால என்னையா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும் சார்? என்ன வேணா பண்ண முடியும் சார். அவன் இப்ப நமக்கு பயந்து ஒதுக்கி இல்ல சார், நம்ம மேல பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுக்கி இருக்கான் சார். பதுங்குற புலிக்கு இல்ல, பாயிர புலிக்கே பயப்படாத ஒருத்தன் நம்ம பக்கம் இருக்கான் ஐயா. சார் நீங்க சொல்றது என்ன தானே சார்? சத்தியமா நீ இல்லையா சார்? வேற நான் வேற யார சொல்லுவேன்? எல்லாமே நம்ம ஸ்டாலின் தான் ஐயா. சார் இங்க பாருங்க சார், இப்பதான் அந்த ஆளை ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் முன்ன மாதிரி அவனை தூக்கி வச்சு பேசி என்ன நம்பி வைக்கிறீங்க சார். நான் ஒருத்தன் தெரியாம உங்ககிட்டயே சொல்லிட்டேன், அதை மறந்துறியா? சார் இங்க பாருங்க, நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க சார். உங்களுக்கு பக்க பலமா இந்த அழகா இருக்கா சார். பாஞ்சு வர்ற குண்டையும் அப்படியே பிடிச்சு தூக்கி வீசுவா சார். சார் இனிமே அண்ணாச்சி இல்ல, ஆப்பிள், சப்பாட்டா, சாத்துக்குடி யாரு வந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது சார். கரெக்டா சொன்னையா. சார் இப்ப இல்ல சார், நான் எப்பவும் கரெக்டா தான் பேசுவேன். நீ மட்டும் இப்படியே இருக்கியா? இன்னும் 2 வருஷத்துல ஒன்னை எச்சமாக்கிட்டு நான் ஒதுங்கிடுறேன். சார் நீங்க ஒதுங்கலனாலும் கவர்மெண்டே உங்களை ஒதுக்கிடும் சார். எப்படியே 2 வருஷத்துல ரிட்டையர்ட் ஆக போறீங்க, அத அப்படியே பில்டப்பா சொல்றீங்களாக்கும். சார் அமைதியா வாங்க சார், போலாம். டேய் நம்மலாம் இப்ப பெரிய பசங்களா ஆயிட்டோம். இனிமே நம்ம சொல்றதுண்டா சட்டம். என்னடா வில்ல மாதிரி பேசுற? இனிமே நம்ம ஸ்கூல்ல வில்லனும் நாம தான், ஹீரோவும் நாம தான். இனிமே 7th கிளாஸ்ல எவனாச்சும் பேரை வச்சு கூப்பிட்டான் மூக்க உடைச்சிடணும்டா. பேரை சொல்லி கூப்பிடாம வேற என்னடா சொல்லி கூப்பிடணும்? அண்ணான்னு சொல்லி கூப்பிடணும். 7ஆம் பசங்களை அண்ணான்னு கூப்பிடணும், ஓகே. ஆனா 5வது பசங்களை என்னன்னு கூப்பிடுறது? பெரிய அண்ணன்னு சொல்லி கூப்பிட்டான். நம்ம என்னமோ சொல்றோம், ஆனா யாரும் நம்மள அப்படி கூப்பிட போறதும் இல்ல. கூப்பிடலனா கூப்பிட வைப்போம். என்னடா சொல்ற பொட்டலாம்? கரெக்டா? டேய் கிரிமி, அவனுங்களை கூப்பிடுறா. டேய் எங்கடா போற? கையை தட்டிங்கவான்னு பில்டப்பா கூப்பிடுற. டேய் தம்பி, டேய் என்னடா திரும்பியா பார்க்க மாட்டானுங்க? இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். டேய் இப்ப நான் கூப்பிடுறேன் பாருடா. டேய் தம்பிங்களா இங்க வாடா. என்னடா பொட்டலாம் வராம நிக்கிறாங்க? அவனுங்க மட்டும் இப்ப வந்துட்டானுங்கண்ணா, அவனுங்க நமக்கு அடிமை. அப்படி வரலனா நம்ம அவனுங்களுக்கு அடிமை. ஏய் அடிமை சிக்கிட்டாங்கடா. டேய் தம்பி எத்தனாவதுடா? 6th. என்னடா வெறும் 6th-ன்ற? 6th B செக்ஷன். நாங்க அத கேக்கல. பெரியவங்கள பார்த்தா அண்ணான்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவனா? வெரி குட். இவர் உங்க கிளாஸ் ஆனா? ஏன் அப்படி கேக்குற? பாக்க சின்னதா இருக்காருனா. நான் தம்பி நக்கலா? இருடா கிரிமி. டேய் தம்பி லஞ்ச் தந்தீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏன் கேக்குறீங்க? சொல்றோம் முதல்ல டிபன் பாக்ஸ் ஏறா.
டேய் மின்னல் என்ன சாப்பாடும் பாடுறா. புளி சாதம்டா. ஓபன் பண்றா. நான் இது ஏன் லஞ்ச்னா? ஏய் பேசுன மூஞ்ச உடைச்சிருவோம். அண்ணா வேணும்ண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் கம்முனு. அண்ணா நான் ஏன் சாப்பாடுண்ணா? நீனா சாப்பாடா கட்டிட்டு வந்தா? நான் எதுவும் கட்டிட்டு வரலண்ணா. நாள்ல இருந்து மறக்காம கட்டிட்டு வர. வெறும் சோறு கட்டிட்டு வந்தா பத்தாதே, முட்டை வச்சு கட்டிட்டு வரணும், புரியுதா? சரிங்கண்ணா. டா டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பு. ஏ பாப்பா நில்லு. என்ன? நாங்க 4 பேர் இருக்கோம், ஒருத்தனை ஏத்திட்டு போ. எனக்கு டபுள்ஸ்ல அடிக்க தெரியாது. ஏய் நான் கதை விடுறியா? இல்ல உண்மையாலே எனக்கு டபுள்ஸ் அடிக்க தெரியாது. நீ டபுள்ஸ் அடிக்க தேவையில்ல. கிளி மதிப்பா நீ பின்னாடி உட்காந்து போ. நான் சைக்கிள் யார்ட்டும் தர மாட்டேன். நான் வரேன். டேய் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம், திமிரா போறா, புர்ரா அவள. டேய் மின்னல் நீ தான் வேகமா ஓடுவல, ஓடி போய் புர்ற. கிருமி நீயும் போடா. இருங்கடா எங்க அப்பாட்ட சொல்றேன். ஐயோ வாடா ஓடி போயிடலாம். யோ தமிழ் சார் என்னய்யா முதல் நாள் அதுவா போய் கிளாஸ் எடுக்காம இங்க என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சார். சொல்லியா. இங்கிலீஷ் வாத்தியார் டியூஷன் எடுக்கிறாரு, மேத்ஸ் வாத்தியார் டியூஷன் எடுக்கிறாரு, சயின்ஸ் வாத்தியார் டியூஷன் எடுக்கிறாரு. யோ நிறுத்தியா, எல்லாரும் தான் டியூஷன் எடுக்கிறாங்க. இப்போ உன் பிரச்சனை என்ன விஷயத்தை சொல்லியா. சார் ஒரு சின்ன திருத்தம் சார். எல்லா வாத்தியாரும் டியூஷன் எடுக்கிறான்னு சொன்னீங்கல்ல, ஏன் சார் தமிழ் வாத்தியார் மட்டும் டியூஷன் எடுக்க கூடாது? அதுக்கு நான் என்னையா பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இப்ப வருத்தப்பட்டு என்னையா பிரயோஜனம்? நீ +2 முடிச்சிட்டு யூஜி பண்ணியே அப்பவே யோசிச்சிருக்கணும்யா. இல்ல சார் நானும் டியூஷன் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் சார். நீ எடுக்கலாம், ஆனா ஒரு பையன் வரமாட்டான். நான் கூட தான் எடுத்தேன், எவனும் வரலையே. சார் தமிழ் எடுத்தா வரமாட்டான், இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் எடுத்தா வருவான்ல. இந்த ஸ்கூல்ல இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்க பர்மிஷன் கொடுங்க சார். யோ நீ தமிழ் படிச்சிட்டு அப்புறம் இங்கிலீஷ் சயின்ஸ் எல்லாம் எப்படியா எடுப்ப? என்ன சார் அப்படி கேக்குறீங்க? தமிழ்ல இருந்து தான் இங்கிலீஷ் மேத்ஸ் எல்லாம் வந்துச்சு. யோ என்னையா குழப்புற? சார் இன்னைக்கு தமிழ்ல இருக்கிற பாதி வார்த்தை இங்கிலீஷ் தானே சார்? எப்படி? எவன் சார் தேநீர் கடையில போய் தேநீர் கொடுங்கன்னு கேக்குறான், டீ கொடுங்கன்னு தானே கேக்குறான். சிற்றுண்டின்னு யார் சார் சொல்றா? சிற்றுண்டினா சின்ன உண்டியலா? பாத்தீங்களா ஒரு கெச்சம் நீங்களே இப்படி கேக்குறீங்க. சிற்றுண்டினா யாருக்குமே தெரியல சார், டிஃபன்னா தான் தெரியுது. பஸ்ல இருந்து கார் வரைக்கும், பல்லு வளர்க்குற பிரஸ்ல இருந்து குளிக்கிற சோப்பு வரைக்கும் இங்கிலீஷா தான் சார் இருக்கு. ஆனா தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கோம். அதனால நான் இங்கிலீஷ் ஈஸியா எடுப்பேன் சார். ஆமாயா, இந்த காலத்து பசங்க மெசேஜ் அனுப்பும் போது வேற யூ அப்படிங்கிறதுக்கு WRU போடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி தானே. ஆனா இந்த கணக்கு தான்யா ரொம்ப கஷ்டம் சார். தமிழும் கணக்கு தான் சார். எப்படி? அகநானூறு, புறநானூறு, 1810, 500 எல்லாமே கணக்கு தான் சார். திருக்குறள்ல கூட 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள், மொத்தம் 1330 குறள் சொல்றாங்க. எல்லாம் கணக்கு தானே சார். இக்கு பிளஸ் க, இங்கு பிளஸ் ங, ஃபார்முலாவே மொழி தானே சார். அப்புறம் என்ன சார் சொல்றீங்க? யோ உண்மைதாயா. அப்ப நீ இங்கிலீஷ் கணக்கெல்லாம் கூட எடுக்கலாம் ஐயா. அப்ப சயின்ஸ் சார்? சயின்ஸுக்கும் தமிழுக்கும் என்னையா சம்பந்தம்? மாத்திரை சயின்ஸ் தானே. ஆமா. குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, அப்படின்னா என்ன அர்த்தம்? சயின்ஸ் தமிழ் தானே சார். ராமாயணத்துல ராவண சீதைய ஆகாய மார்க்கமா கடத்திட்டு போனான்னு சொல்றாங்க. ஆகாய மார்க்கம்னா என்ன? விமானம் தானே சார். ஆங்கிலத்துல பிளைட், காவியத்துல புறாவிடுத்துதுன்னு படிச்சிருக்கிறோம். அது இப்பதான் குரியர் சர்வீஸ். ராமாயணத்திலயும் மகாபாரதத்திலயும் போர் நடந்துச்சு, அம்பு தொடுத்தாங்க, 1000 பேர் செத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பு போய் 1000 பேரை கொண்டுச்சு. அணுகுண்டு சார் சயின்ஸ். அம்மனை 1000 கண்ணுடையாள்னு சொல்றோம், என்ன அர்த்தம்? என்னையா அர்த்தம்? கிராபிக்ஸ் சார், கிராபிக்ஸ். தமிழ் தான் சயின்ஸ். ஒரு தமிழ் வாத்தியாரால எல்லா சப்ஜெக்டும் எடுக்க முடியும், நம்புங்க சார். நம்புறையா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க தமிழ், தமிழ் வாத்தியார்கள் எல்லாம் இப்படி அடுத்த சப்ஜெக்ட் எடுக்க போனா தமிழ் எடுக்கிறதுக்கு யார் இருக்கா? இந்த பாரு, தமிழ் படிக்கிறது ஒரு சந்தோஷம், அதை சொல்லி கொடுக்கிறது பெருமை இல்லையா? அதனால நீ இப்ப போய் தமிழையே எடியா. சார் நான் இவ்வளவு சொன்னேனே சார். போய்யா, போய் எடு.
விஜய். டேய் யாரா வருது? ஏய் வாய மூடிட்டு அமைதியாடுறா. சும்மா டென்ஷன் ஏத்திட்டு நானே யார் வருவோன்னு பயந்துட்டு இருக்கேன். ஏய் என்னடி பண்ற? இந்த வருஷமும் நம்மளுக்கு ஸ்டாலின் சார் தான் கிளாஸ் டீச்சரா வரணும்னு வேண்டிக்கிறேன்டி. ஏய் நானும் கூட வேண்டிக்கிறேன். ம். ஏய் இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டாலின் சார் தான் இந்த வருஷமும் நம்மளுக்கு கிளாஸ் டீச்சரா வரப்போறாங்க பாருங்க. டேய் மண்ட மகேந்திரன் வராரா? ஐயோ கேள்வி கேன்சல் சொல்லனா தொடையிலே கிள்ளுவான்டா. அப்பாடா அவர் பக்கத்து கிளாஸுக்கு போயிட்டாரா. நம்ம தப்பிச்சிட்டோம். அப்பா ஒண்ணு வந்தா டனல் வரணும், இல்லனா பகல்ல தண்ணி போட்டு வருவாரு பௌத்த தர்மா அவர் வரணும், இல்லனா எப்படியோ நம்ம ஸ்டாலின் சார் தான் வரணும். டேய் பூத்து திரும்ப வராரா. நம்ம மாட்டணும். என்ன கிளாஸ் இது? 8th சி சார். அப்ப 8B. அங்க இருக்கும் சார். ஓகே. டேய் ஸ்டாலின் சாரா. ஏய் 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 சொன்னா கேளுங்க, அமைதியா இருங்க. இப்படி கத்துறீங்கடா பக்கத்து கிளாஸுக்குலாம் டிஸ்டர்பா இருக்காதா? அமைதியா உட்காருங்க. சார் நீங்க வரணும் நான் இவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க. அது எப்படி நம்ம சார் நம்ம கிளாஸ்க்கு வராம வேற கிளாஸ்க்கு போவாரு? ஏய் உட்காருங்க. இங்க பாருங்க, இந்த வருஷம் நான்லாம் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர் கிடையாது. முதல் நாள் வகுப்பாச்சேன்னு பாட்டு போலான்னு வந்தேன், அவ்வளவுதான். சார் சும்மா புட்டா விடாதீங்க சார், நீங்க தான் எங்க கிளாஸ் டீச்சர்னு எங்களுக்கு தெரியும். வெண்ணிலா கண்டுபிடிச்சிட்டியா? சரி, இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது, நானே சரண்டர் ஆயிடுறேன். ஆமாடா சாமிகளா, இந்த வருஷமும் நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர். ஏய் சைலன்ஸ். இங்க பாருங்க, இதே மாதிரி கத்திட்டே இருந்தீங்க அப்புறம் என்ன தூக்கி வேற செக்ஷனுக்கு மாத்திடுவாங்க, பாத்துக்குங்க. சார் என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, 7Cல உங்களை முதல்ல பார்த்த ஞாபகம் வருது. அப்ப அந்த கஷ்ட காலத்தை இன்னும் மறக்கலையா சார்? ஏய் அதெல்லாம் எப்படிடா மறக்க முடியும்? போட்டலாம் நீங்க எல்லாம் பண்ணது 1 2 மறக்கிறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாது சார். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவீங்க சார். அப்ப சார் ரொம்ப நல்லவர்னு சொல்ற. சரி சரி, உங்களுக்கு 1 வருஷம் பாடம் எடுத்ததுல எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா தோணுச்சு. என்னது சார்? என்ன, இந்தியாவில் எந்த மூலையில விட்டாலும் பொழைச்சிக்க வேண்டு. அவ்வளவு டெரரா சார் நாங்க? அப்ப இல்லையா? சரி சரி, கிளாஸ் ஆரம்பிப்போம். எல்லாரும் புக் எடுங்க. சார் முதல் நாளே கிளாஸா சார்? டேய் கண்ணா, நீயும் மாடா, உன்னை ஒருத்தனை தாண்ட அந்த கிளாஸ்ல யோக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். சார் இவன் எங்களோட கேடி சார். என்ன ஆலயம், பேண்டெல்லாம் வசதியா இருக்கா? இல்ல சார், ட்ரவுசரும் கொஞ்சம் காத்து போவோம், பேண்ட் ரொம்ப குளுக்கமா இருக்கு சார். ஆலியா அந்த ஜன்னல்ல திறந்துற காத்து வரும். டேய் கைபாமே, வாயு உனக்கு அதிகமாயிருச்சுடா, உத வாங்க போற. பேசுறா கிளி. டேய் முருகா எனக்கு. டேய் தரேன்டா, அவசரப்படாத. இந்தா நீ 2த்துக்குன்னு கைபம் கொண்டு கொடு. தடா தடா சிட்டி. என்னடா டைம் டேபிள் போட்டா கூட எந்த பீரியடுக்கு யார் வருவாங்க தெரியும். இப்போ ஒண்ணுமே புரியலையேடா. எனக்கு என்னமோ பிடி பீரியட் தான் தோணுது. வாங்கடா ஒரு மேட்ச் போடுவோம். ஆமாடா வாங்கடா கிளம்பலாம். குட் மார்னிங் சார். எங்கடா கிளம்பிட்டீங்க தங்கங்களா? சார் பாத்ரூம் போலான்னு சார். ஓ, இத்தனை பேருக்கு ஒண்ணா பாத்ரூம் வருதா? உட்காருங்கடா.
அவ நம்மள தான்டா பாக்குறா. இல்லடா நம்மளுக்கு அப்படி தோணுது. அப்ப அவ நம்மள மாட்டிட மாட்டாளா? அவளுக்கு நம்மள பார்த்தா பயம்டா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்துட கூடாதோ? ஏய் அவ சொல்லியிருந்தா டெரர் என்ன சும்மா இருந்திருப்பாரா? உடந்துட மாட்டாரு. அந்த பொண்ணு வேற ஏதோ சொல்லுதுடா. நீ போய் உட்காருமா. டேய் அந்த 2வது பெஞ்சில 3வது ஆளு எந்திரி. நம்மள போட்டு குத்துட்டாலோ? சார் குட் மார்னிங் சார். லீப் வருடம் என்றால் என்ன? என்ன சார் பீப்பா? ஏய் லீப் வருடம் என்றால் என்ன? சார் இன்னும் கிளாஸே எடுக்கல, இதுக்குள்ள கேள்வி கேட்டா எப்படி சார் சொல்றது? டேய் இதெல்லாம் 4வது 5வது படிக்கிற பசங்களுக்கே தெரியும்டா. சார் அது 4வது 5வது பசங்கள்ட்ட கேட்காம எங்கள்கிட்டயா சார் கேக்குறீங்க? டேய் யாரா அவன்? யார் அது? நீயா? நான் இல்ல சார். உட்காரு. மூச்சு விட்டீங்க கொண்டு விடுவேன். டேய் நீங்க வா, வரமா வா. அடுத்தது அந்த செகண்ட் பெஞ்சில அந்த கார்னர் எந்திரி. டேய் உன்னதான்டா சொல்றாரு. டேய் அவனை சொல்ல, உன்னைத்தான் சொன்னேன். எந்திரா. என்ன சார்? பூமியின் துணைக்கோள் எது? புரியல சார். சூரியனா சார்? நிலவா சார்? நட்சத்திரமா சார்? டேய் ஆன்சர் சொல்டான்னா என்னையவே நீ கேள்வி கேக்குறியா? வாடா இங்க வா, இப்படி வரமா வா. டேய் இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில 3வது ஆளு எந்திரி. சார் தெரியாம பண்ணேன் சார், சாரி சார். கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா? தெரியாது சார். வாடா இங்க, இப்படி வா. டேய் நீ எதுக்குடா எந்திரிக்கிற? சார் எப்படியோ அடுத்தது என்னதான் கூப்பிட போறீங்க, அதான் நானே எழுந்து நிக்கலான்னு. வெரி குட், அப்படிதான் இருக்கணும். சரி செம்பருத்தி பூவோட அறிவியல் பேர் என்னன்னு தெரியுமா? தெரியாது சார். நான் சொல்றேன்டா கேட்டுக்க. ஹைபிஸ்கஸ் ரோசா சினென்சியஸ். எங்க சொல்லு சார். டேய் சொன்னதை திருப்பி சொல்டான்னா சார் சார்னு சொல்லிட்டு இருக்க. சொன்னது சொல்டா. சார் டிஸ்கஸ் சுபாஷ் சந்திர போஸ் தானே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் டிஸ்கஸ் சுபாஷ் சந்திர போஸ் தானே? டிஸ்கஸ் சுபாஷ் சந்திர போஸா? எதுக்குடா சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் இதுல இழுக்கிற? வாடா இங்க. இது பெரம்பு. இது ஸ்டீல் ஸ்கேல். இது பைப்பு. இப்ப சொல்லுங்க, ஆப்ஷன் ஏ வேணுமா, பி வேணுமா அல்லது சி வேணுமா? சார் 1 கோடி ப்ரோக்ராம் சார் நடத்துறீங்க, ஆப்ஷன்லாம் கேக்குறீங்க, நீங்களா பார்த்ததா செய்யுங்க சார். டேய் வாங்கடா, வரிசையா வாங்கடா, கை நீட்டு. வாடா, வாங்க வா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கா பாரு. வாடா 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 வாடா. ஓடு ஓடி. ஓடு. சார் பெல் அடிச்சது சார், உங்க பீரியட் முடிஞ்சது சார். பெல் அடிச்சிருச்சா? என்ன பெல் அடிச்சிருச்சு? இனிமேல் ரோட்ல உட்கார்ந்து யார்கிட்டயே வம்பள தேட்டு இருந்தீங்க, தொலைச்சு புடு, தொலைச்சு போய் உட்காருடா. உட்காரு. மிலிட்டரி வேலைக்கு எடுக்க வேண்டிய ஆளை யாரோ தப்பா வாத்தியார் வேலைக்கு எடுத்திருக்காங்கடா. டேய் என்னடா அங்க சவுண்ட்? ஒண்ணு இல்ல சார். ஜாக்கிரதை.